ஆச்சு? ஏய் எழுந்துறீ, எழுந்துறேன்னு சொல்றேன். உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னடி உளறு? கிளம்புங்க. இந்த வாட்டி எதையாவது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்னப்பா இந்த ஷிங்லி வரத்துக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? ஏதோ ஆன்லைன்ல ஒரு பொண்ணை பார்த்ததா என்கிட்ட சொன்னா. அவ இங்க பக்கத்துல தான் எங்கேயோ தங்கி இருக்கிறதா சொன்னா. ஒருவேளை இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட். ஆமா, உள்ள போக ஏன் நீ இவ்ளோ அவசரப்படுற? ஏன்னா இந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பொருளைகள் இருக்கு. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இங்க இருக்கிற கிரவுண்ட்ல வினோதமான சத்தம் எல்லாம் கேக்குமா. சில பேர் ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு சுத்துறதாவும் சொல்றாங்க. அவளுக்கு கால்களும் இருக்காதான். இது முன்னாடி சொல்லிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. இது வெறும் ரூமர் தானே. பசங்க தான் தினமும் ஸ்கூலுக்கு வராங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல அவ சொல்லும் போது ஒரு மார்க்கமா சொன்னா. அப்ப உள்ள என்னமோ இருக்கு. அட ஏன் இப்படி பயப்படுற? சந்தோஷமா? இவ நல்லா பயந்துட்டா. நான் கூட அவங்கள பாத்திருக்கேன். ஒருவேளை அவங்க உன்கிட்ட வந்தாங்கன்னா நான் பக்கத்துல வந்து கத்துறேன். போதும் விடுறியா? ரிலாக்ஸா இரு. நானும் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு சின்ன வேலை அதான் வர லேட் ஆயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியா நீங்க வந்துட்டியா? எங்க உன் ஆன்லைன் கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை வர விடாம பண்ணிடுவாளுன்னு பயந்துட்டோம். ஐயோ, அவ பேச்ச மட்டும் எடுக்காதீங்க. போட்டோவை பார்த்து ஏமாந்து நேர்ல போனா எப்படி இருந்தா தெரியுமா? இந்த மாதிரி இருக்காப்பா, உன்னை விட கொடூரமா. ஆமா, நீ அப்படியே அழகு வந்துட்ட என்ன பத்தி பேச. வாங்கடி. சும்மா தானே சொல்ல, ஏன் இப்படி கோவப்படுற? ஏய், உங்ககிட்ட தானே பேசுறேன், நெல்லு. அப்ப நான் எப்படி இருக்கேன்? ஹே ஃபாங், லோக்கா இருக்கு. ஐயோ, நீங்க அத பத்தி பேசாதீங்க. இங்க இருந்து போ. அதோட பேரை சொல்லாதீங்க. ஏன்டா இப்படி பயப்படுத்துற? அது உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அத நீ உணரணும். அதோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அதை வெளியே சொல்லக்கூடாது. அது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அத நீங்க உணரணும்.